இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 5ஆம் நாள் 22/10/2025 அக்டோபர் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் துலாம் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை இரவு 7:40 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 6 முதல் 7:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று அமைதியின்மையுடனும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. தேவையற்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகத்துடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. சில புதுமையான யோசனைகளை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை சரியான நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்லுறவை பராமரிப்பதற்கு சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். குடும்ப தேவைகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. சில செலவுகள் கூடுதலாக தங்க இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படும். சில மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை நீங்க முன்கூட்டியே திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அதற்கான செயல்முறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். வியாபாரத்துறையில ஆதாயமும் உண்டாகும். தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டினை அழகுபடுத்தவும் செய்வீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். தெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பொருள் வரவும் இருக்கும். சில குருமார்களை சந்தித்து ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு பதவியில இருக்கிறவங்களுக்கு சில பொறுப்புகளும் வந்து சேரலாம். உங்களுடைய முயற்சியில வெற்றியும் உண்டாகும். சில தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல இருந்து சில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில உங்களுடைய நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் மனதில் இருக்கின்ற கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை குறை கூறிக்கொண்டு இருந்தவர்கள் தாமாகவே விலகி சென்று விடுவாங்க. வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் செய்யும் இடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய போக்கினை கண்காணித்துக் கொண்டும் இருப்பீங்க. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. அவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகளும் செய்வீங்க. வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வெளியில் சென்று சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில சவாலான வேலைகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வேலைகள்ல சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள்ல தெளிவும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த சிந்தனைகள்ல நேர்மையாகவும் இருப்பீங்க. மனதுல அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணவரவும் இருக்கும்.
இன்று பூர்வீக விஷயங்கள்ல தெளிவும் உண்டாகும். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று மனதுல புதுவிதமான கனவுகளும் ஏற்படலாம். வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய கனவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படுங்க. இன்று ஏதாவது ஒரு குழப்பமான மனநிலையுடனும் இருப்பீங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க. வேலை செய்கின்ற இடத்துல கவனக்குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறன்ல கவனமாகவும் இருங்க. பணியின் பொழுது கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது சகஜமாக பேசுவதும் நல்லது. மற்றவர்களுடைய கருத்து மதிப்பளித்து பேசுவதும் நல்லதுதாங்க. இதன் மூலமாக உறவில மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். இன்று சேமித்து வைத்திருந்த பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லதுதாங்க. விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். 1-2 நாட்களாக இருந்து வந்த செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சற்று நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலை விஷயங்கள்ல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் இருக்கும். குடும்பத்துல சில ஆடம்பரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவி இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருக்கின்ற குறைகளை கண்டறிந்து அதனை நிவர்த்தி செய்தும் விடுவீங்க. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். புகழும் கௌரவமும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆனால் இந்த புகழ்ச்சிக்கு நீங்க மயங்கி விடவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அரசாங்க வேலையில அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். மனைவியினுடைய ஆசைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை நிவர்த்தி செய்தும் வைப்பீங்க. என்று உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. இதுல நீங்க நிம்மதியாகவும் உணர்வீங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்கலாம். சிலருக்கு வாழ்க்கை துணையினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். அலுவலகத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். அன்றாட பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்ப சூழ்நிலைகள் அன்பு நிறைந்ததாகவும் இருக்கும். வேலைகளை சரியாக செய்து முடித்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு இன்று உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில முற்போக்கான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆராய்ச்சி கல்வியில இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாய் தந்தையை பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு நினைவாற்றலும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில பணிகள் நிறைவடைவதில் சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. முடிவுகள் சாதகமாகவும் அமையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் சுப செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான பதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம்.
சிறு தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இதற்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். சில மங்களகரமான செயல்களும் வீட்டில் நடைபெறலாங்க. சில மங்கள நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றும் வருவீங்க. தொழில ஏற்றத்தையும் காணலாம். உறவினர்களுடைய மத்தியில புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு வட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து தட்டாமல் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து உறவினர்களுடைய அன்பும் அனுசரணைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களும் உங்களுக்கு பக்க பலமாகவும் இருப்பாங்க. வெளியிடங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். என்று பணமும் கைக்கு வந்து சேருங்க. கடையில வேலை செய்பவர்களை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படியும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை விவகாரங்கள்ல கவனமாகவும் இருங்க. உங்களை அறியாமலேயே சில தவறுகள் நடந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். நீங்களே இருந்து செய்வதும் நல்லதுதாங்க. இன்று விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்து வந்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக தங்க இருக்கும். உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். செயல்பாடுகளை எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். குடும்ப உறவுகளும் மேம்படும். வணிகத்துல புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படும். நீண்ட நாள் கனவுகள்ல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் சாதகமாகவும் முடியும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. முயற்சிக்கு ஏற்ப தனவரவும் இருக்கும். விளையாட்டு செயல்பாடுகள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பக்தி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்குகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்காக போராட வேண்டியதும் இருக்குங்க. திட்டமிட்டு நம்பிக்கையுடன் செயலாற்றுவதும் நல்லது. அதற்கான மன தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சற்று பொறுமையுடன் செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய பணிகளை சிறப்பாக ஆற்றவும் செய்வீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை யோசித்து சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும்.
கூடுதல் செலவுகளும் இருக்குங்க. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல சிகிச்சைகளை மேற்கொள்வது, கண் பரிசோதனைகளை மேற்கொள்வது போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது இன்று அவசியமான ஒன்றாகவும் இருக்கும், அவசிய செலவுகளாகவும் இருக்கும். என்ற வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வருமானம் ஓரளவிற்கு இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள்ல சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்படலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வம்பு வழக்குகள்ல நீங்க ஈடுபடவும் வேண்டாம். இதுல இருந்து விலகி இருப்பதை நல்லது. சில நல்ல தகவல்களும் வந்து சேருங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்லையும் கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. வெற்றியை எதிர்பார்க்கவும் செய்யலாம். தாமதமானாலும் வந்து சேரும். என்று வேலை சுமையினால சற்று சிரமப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை துணிச்சலோடு எதிர்கொள்ளவும் செய்வீங்க. அடுத்தது என்ன என்று முன்கூட்டியே திட்டமிடவும் செய்வீங்க. உங்களுடைய பிடிவாதமான போக்கினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால சில பிரியமானவர்களிடத்துல மனக்கசப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அவர்களை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லதுதாங்க. நண்பர்களுடைய சேர்க்கை விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அரைகுறையாக நின்ற வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில திருப்பங்களையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வீண் செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பேச்சுக்களிலும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. அமைதியான வழியில செயல்படுவதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த சர்ச்சைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு படிப்புல அமைதியும் உண்டாகும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் சாதகமாகவும் முடியும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றவும் செய்வீங்க. முயற்சிக்கு ஏற்ப தனவரவும் இருக்கும். விளையாட்டு செயல்பாடுகள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மறைமுகமான எதிர்ப்புகளையும் வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பக்தி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு பரிசு பொருட்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அனுகூலமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. நெருக்கடிகளும் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில் எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான நேரங்கள்ல சற்று கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. பொறுமையை இழக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கக்கூடிய வகையில எந்த விதமான விதண்டாவாதமான பேச்சுக்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்வதும் நல்லது. சில நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில மிதமான வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சில வேலைகள் அதிகப்படியான நேரத்தை எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட நயமாக பேசி வேலை வாங்குவதும் நல்லது. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். பாதிப்பு தரக்கூடிய எந்த வகையான விதண்டாவாதமான பேச்சுக்களிலும் ஈடுபடவும் வேண்டாங்க. இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கவும் செய்யலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்குங்க. என்று பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இன்று உங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று மகிழ்ச்சியுடனும் குதூகலத்துடனும் காணப்படுவீங்க. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால உற்சாகமும் இருக்கும். உங்களுடைய வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். நற்பலன்களையும் பெற்றுவிடலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவி பிள்ளைகள் ஆசைப்பட்டதை வாங்கியும் தருவீங்க.
பெண்களினால சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்பத்துல கலகலப்பும் இருக்கும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. தொழில மேன்மையும் உண்டாகும். அரசு அலுவலகங்கள்ல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். அரசியல்வாதிகளும் நண்பர்கள் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் பேசுங்க. சில நேரங்கள்ல வேலைகள்ல தடுமாற்றங்களும் ஏற்படலாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு நிலம் வாங்குவதில் இருந்து வந்த சட்ட சிக்கல்களும் நீங்கும். அரசு வேலைகள்ல இருந்து வந்த சோம்பேறித்தனமான போக்கும் மாறுங்க. ஓரளவிற்கு முடிவிற்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்லபடியாக சில சிக்கல்களை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. பத்திரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் அதிகப்படியாக தரவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. இன்று உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். என்று வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். தொழிலாளர்களிடத்துல இருந்து சில நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் தொடர்பாக ஒப்பந்தங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கும். தொழில் தொடங்குவதற்காக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தொடர் முயற்சியின் மூலமாக எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய தவறுகளை மேலதிகாரிகள் சுட்டிக்காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். எதிலும் அவசரப்பட்டு செயல்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. குழந்தைகளுடைய வழியில விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கல்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நல்லபடியாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. என்ற ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. பணியில திறமையாக பணியாற்றவும் செய்வீங்க. கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது கனிவாக பேசுவதும் நல்லது தாங்க. உங்களுடைய அக்கறையான பேச்சுக்களை அவர்கள் இடத்துல பேசுவதும் நல்லது. அவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது மட்டும் கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பணத்தை கவனமாகவும் கையாளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருப்பதும் நல்லது தாங்க. சிலருக்கு நெஞ்செரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சில நல்ல விஷயங்களும் வீட்டுல நடைபெறும். மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். கலைகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுங்க. நல்ல செய்திகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மூத்தவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை எல்லாமே கவனமாக கடந்து செல்வதும் நல்லது. தேக ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பேச்சுக்கல்ல கவனமாகவும் இருங்க. கூட இருந்தே குழிப்பறிக்கும் நபர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. யாராவது உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூட்டு தொழில கவனமாகவும் இருங்க. பணம் காசு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உறவு முறைகளை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இன்று சுமூகமான போக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். சில ஆடம்பர செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களினால இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. கையில பணமும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. வேலை தொடர்பாக எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். பணியிடத்துல செயல்பாடுகளினால மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உறவினர்களிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்து பேசவும் வேண்டாம். காதல் விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வேலையில முழுமையாக உங்களை ஈடுபடுத்தவும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். வித்தியாசமான அணுகுமுறையின் மூலமாக எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சில ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உழைப்பிற்கு உண்டான உயர்வும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய முயற்சிக்கான நல்ல பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். விரைந்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியிடத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வழியாக பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம், யோகா போன்றவற்றிற்காக இன்று நாளை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில முன்னேற்றமும் இருக்கும். வருமானமும் இருக்கும். வீடு, மனை ஆகியவற்றில முன்னேற்றமும் உண்டாகும். விவசாய தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் இருக்குங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. வியாபார விஷயங்கள்ல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். அரசாங்க வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்க முன்னேறவும் செய்வீங்க. இதற்கு உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களினால நல்ல பலனையும் பெற்றுவிடலாம். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுத்தரும். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்துல இனிமையான அனுபவங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. பணியிடத்துல வெற்றியையும் பெற்றுவிடலாம். புதிய திட்டங்கள், யோசனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. பங்குச்சந்தை தொடர்பான விஷயங்கள்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கலை சார்ந்த துறைகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். மனதளவுல எதையும் சமாளிக்க முடியும் என்ற பக்குவத்துடனும் இருப்பீங்க. பேச்சுக்கல்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல தெளிவும் உண்டாகும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவும் அமையும். சில முக்கியமான உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவுல புதிய தெம்புடனும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடையக்கூடிய ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. மகிழ்ச்சியான தருணங்களும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது நல்ல பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் மூலமாக அதனை பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அதற்கு ஏதுவான சூழ்நிலைகளும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான முறையில பழகவும் செய்வீங்க. உங்கள் வீட்டுல நடைபெற இருக்கின்ற முக்கியமான விசேஷங்களை பற்றி வீட்டுல கலந்துரையாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகளின் மூலமாக உங்களுடைய நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தங்க நகை சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று எந்த ஒரு வேலையுமே சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில் துறையில ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். திருமண யோகமும் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர்ந்த இடத்துல இருப்பவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுகூலமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்த சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. மன மகிழ்ச்சியும் உண்டாகும். சில சிபாரிசுகளை எதிர்பார்க்கவும் செய்வீங்க. உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. சில நேரங்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணம் காசு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மனைவியினுடைய விருப்பத்தினை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு குறித்து ஆலோசனைகளும் வீட்டுல நடைபெறலாம். சில எதிர்பார்த்த முடிவுகளையும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போர் பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. என்ற வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். முயற்சிகள் வெற்றிகரமாக முடிவடையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. மாலையில குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல மனதில உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாக தங்க இருக்கும். வேலைகளை கண்ணும் கருத்துமாக முடிக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் கிட்ட இருந்து சில நல்ல செய்திகளும் தேடி வரும். எடுத்த வேலைகளை மும்முரமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான பணிகள்ல சிறப்பாக செயல்படவும் செய்வீங்க. பட்ஜெட் போட்டு செயல்படுவதும் நல்லதுதாங்க. வரவு செலவு கணக்குகளையும் கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. எதிலும் என்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. தொழில் நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படலாம். தந்தையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப பொறுப்புகளின் காரணமாக செலவுகளும் இருக்கும். ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் இருக்கும். ஒத்துழைப்புகளும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். சில கடினமான சூழ்நிலைகளை சமாளித்து வெற்றி பெற்று விடுவீங்க. அதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. மனதுல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் அதிகரிக்கும். இது ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல சில சவால்களும் இருக்க தங்க செய்யும். திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக சமாளிக்கவும் செய்வீங்க. வேலைகள்ல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் பிரியமானவர்கள் இடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும்.
அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. வேலை விவகாரங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. அதற்காக நீங்க கூடுதலாக உங்களை நீங்கள் வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். சற்று நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. புத்திசாலித்தனமாக வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வெளியூர் பயணங்கள்ல நீங்க நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் ஏற்பட்டு இருந்த போட்டிகளும் நீங்கும். உறவினர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். தொட்ட காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எல்லா வகையிலுமே இன்று உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். திட்டமிட்ட வேலைகள்ல சில நேர விரயங்கள் ஏற்பட்டாலுமே நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்கள்ல அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். தொழில்துறையில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில என்று அக்கறையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய விருப்பங்களை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. அவர்களும் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளினால இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். அவர்களுடைய வளர்ச்சியில நீங்க கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும் என்று பெரிய வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். சில நிதி நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணை மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேற்றுமொழி பேசும் நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலக பணிகளின் பொழுது அரசியல் பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக அதிகமாக நேரத்தை செலவும் செய்வீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. என்று ஆரோக்கிய விஷயத்துல அக்கறையுடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் என்று உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. விவசாயத்துல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல போட்டிகள் இருந்தாலும் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். குழந்தைகளுடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பழைய சிக்கல்கள்ல ஓரளவிற்கு ஒன்று நல்லபடியாக தீரவும் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வழியில அலைச்சல்களும் இருக்கும். விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலைகளும் மாறும். பொறுமையுடனும் உறுதியுடனும் இருந்தாலே போதுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமையுடனும் இருப்பீங்க. என்ற எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. அமைதியான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. பணிகளை திறமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். என்று உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. கடுமையாக யாரிடத்திலும் பேசிவிடவும் வேண்டாம். இத்தகைய போக்கின் காரணமாக இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. என்று பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று காலையிலிருந்தே சற்று சோர்வுடனும் இருப்பீங்க. பிற்பகலுக்கு மேல உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். வருமானமும் இருக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பயிர் தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தை பார்த்துவிடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உத்தியோக உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அவசியமில்லாத செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். மனைவியினுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருங்க. சில மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம்.
வேலை அதிகமாக இருந்தாலும் பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டார் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மனதில் அவ்வப்பொழுது இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம். நன்றி மறந்தவர்களை நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல பாக்கி தொகைகளை நயமாக வசூல் செய்து விடுவதும் நல்லது. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்தாலுமே எளிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும். உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்த்து இருந்த சில நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதையுமே 1க்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. சக ஊழியர்கள் இடத்துல அதிக உரிமைகளை எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அனுபவங்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வேலைகளை நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லது. இதன் மூலமாக தவறுகளை திருத்திக் கொள்ளவும் முடியும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல முடிவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக திறமையாக பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில உறவு படைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. கையில் இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று மற்றவர்களுக்காக நிதி நன்மைகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகாரிகளிடத்துல எதிர்பார்த்து இருந்த சில விஷயங்கள் அனுகூலமாகவும் முடியும். அரசு அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். என்று மற்றவர்களுடைய பிரச்சனைகளை நீங்க நினைத்து அதிகமாக வருத்தப்படவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதுதாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஏதாவது சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். சில முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். வேலையில எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதும் நல்லது. அதே சமயம் மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய கோபத்தினை கட்டுப்படுத்தி நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு இன்று குடும்பத்தினருடன் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மாறும். வருமான உயர்வுக்கான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். முயற்சிக்கு ஏற்ப வேலைகள் சாதகமாகவும் முடியும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கப் பெறுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேருங்க. குடும்பத்தினருடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள்ல நீங்க எண்ணிய வேலைகள் சற்று காலதாமதங்களை ஏற்படுத்தினாலுமே நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. வேலை விஷயங்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. யாரிடத்திலும் இன்று அதிகப்படியான பேச்சுக்களை பேசவும் வேண்டாங்க. மற்றவர்களுடைய உதவிகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. இதன் மூலமாக இன்றைய நாள அமைதியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில தேவையற்ற விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயங்களினால இருந்து வந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு இருந்து வந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சில வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். புதிய உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஆழ்ந்த தூக்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். என்று அரசியல் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. பண வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உடல் உறுதியுடனும் மன தைரியத்துடனும் இருப்பீங்க. தேவைகளுக்கு ஏற்ப உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வெளியில் சென்று வரும் பொழுது தேவையான ஆவணங்களை பத்திரமாக கொண்டு செல்வதும் நல்லதுதாங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்ப விவகாரங்களை பற்றி இன்று யாரிடத்திலும் பெரியதாக பேசிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். என்று சில சிக்கல்களை சந்தித்தாலுமே மனதுல தைரியமும் இருக்கும். அதுல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல தகவல்களும் வந்து சேரும். திருமணம் தொடர்பாக உங்களுடைய துணை இடத்துல மகிழ்ச்சியான விவாதங்களும் நடைபெறலாம். வேலையில உங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். எதிலும் என்று உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. முக்கியமான பணிகளை சரியான நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. செலவுகளும் இருக்குங்க. பட்ஜெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. மந்தத்தன்மையும் நீங்கும். சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. உத்தியோக ரீதியான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். சில சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.